சிங்கிள் crochet பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா 6 ஃபவுண்டேஷன் செயின்ஸ் அண்ட் 5 சிங்கிள் crochet இன் ஈச் அண்ட் எவ்ரி ரோ. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட்டு ஸ்லிப் நாட் பண்ணிக்கிறேன். ட்விஸ்ட், ஹோல்ட் அண்ட் தென் புல். ஸ்லிப் நாட் எப்படி பண்ணுறதுன்னு இன்னும் கற்றுக்கலன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவுக்கு போய் ஸ்லிப் நாட் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. 4 மெத்தட்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது ஒரு டைல் எப்படி புல் பண்ணிங்கன்னா டைட் ஆகும். ஓகே, இது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. இப்போ ஃபார்மேஷன், கோ அரவுண்ட் தி இண்டெக்ஸ், அப்புறமா இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்போது ஹூக்கை முன்னாடி இப்படி மூவ் பண்ணி ஃபவுண்டேஷன் செயின்ஸ் பண்ணிக்கணும். 2 3 4 5 and 6. ஓகே, 6 செயின்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னா 1 2 3 4 5 and 6. ஓகே, சிங்கிள் crochet பண்ணுறதுக்கு எப்போவுமே லாஸ்ட்டாக உள்ள செயினை நம்ம ஸ்கிப் பண்ணோம். ஸோ இது என்னோட 6th செயின். இது வந்து லூப். லூப்புக்கும் செயினுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. இது என்னோட லூப். ஸோ இதுதான் என்னோட 6th ஃபவுண்டேஷன் செயின். இதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ நான் 5th செயினோட பேக் லூப்புக்குள்ளே என்னோட ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஒரு செயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லூப் இருக்கும். ஓகே, ஃப்ரண்ட் லூப் இருக்கும், பேக் லூப் இருக்கும். அதுக்கப்புறமா இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு இந்த மிடில் பம்ப் இருக்கும். இதை பேக் பம்ப்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த மிடில் பம்ப் இருக்கும். ஸோ உங்களுக்கு 3 பார்ட்ஸ் இருக்கும்: ஃப்ரண்ட் லூப், பேக் லூப் அண்ட் மிடில் பம்ப், பேக் பம்ப். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 5th செயினோட பேக் லூப்பில், இது என்னோட 6th செயின். இப்போ நான் 5th செயினோட பேக் லூப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு yarn over பண்ணி இப்போ நீங்கள் பின்னாடி டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட பேக் பம்பும் இருக்கும், என்னோட ஃப்ரண்ட் லூப்பும் இருக்கும். ஓகே, என்னோட ஹூக்குக்கு மேலே என்னோட பேக் லூப் மட்டும்தான் இருக்கணும். சம்டைம்ஸ் நம்ம ஆக்சிடெண்ட்டாக பேக் பம்பையும் கூட எடுத்துகிட்டு வந்துடுவோம் லூப்புக்கு மேலே. அது எடுக்காமல் ஒன்லி பேக் லூப் மட்டும்தான் இருக்கணும். ஸோ பேக் லூப் உள்ள இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா yarn over பண்ணி பேக் லூப் உள்ள கொண்டு வரணும். இப்போது 2 லூப்ஸ் எனக்கு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா yarn over பண்ணி இந்த 2 லூப்ஸ்குள்ளே கொண்டு வந்துடணும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet. இப்போ நம்ம இதை மார்க் பண்ண போகிறோம். மார்க்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டிச் வந்துட்டு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டிச் மட்டும் எப்பயுமே சைடில் மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்கள் லூப், உங்கள் ஹூக் வந்துட்டு எந்த ஸ்டிச்லேருந்து வெளியில் வந்திருக்கோ அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet. ஓகே, ஸோ இது என்னோட லூப். இங்கே ஹூக் வந்துட்டு இந்த வி பார்த்தீங்களா, இந்த வீக்குள்ளே இருந்து தான் வெளியில் வந்திருக்கு. ஸோ இதுதான் என்னோட சிங்கிள் crochet. இப்போ நான் எப்படி மார்க் பண்ணணும்னா ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் லூப் அண்ட் பேக் லூப் இது ரெண்டு மட்டும்தான் என்னோட மார்க்கருக்குள்ளே வரணும், ஸ்டிச் மார்க்கருக்குள்ளே. இது என்னோட ஃப்ரண்ட் லூப், இது என்னோட பேக் லூப். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் லூப் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறமா பேக் லூப் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிடலாம். என்னோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet இப்போ மார்க் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச் நான் என்ன சொன்னேன்னா ஒவ்வொரு ரோலையும் நமக்கு 5 சிங்கிள் crochet கிடைக்கணும்னு சொன்னேன். இப்போ எனக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet நான் பண்ணியாச்சு. இன்னும் எனக்கு 4 சிங்கிள் crochet பண்ணணும். நம்ம பண்ணது 6 ஃபவுண்டேஷன் செயின்ஸ், அதில் 6th ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ 5 ஃபவுண்டேஷன் செயின்ஸில் நம்ம ஒவ்வொரு சிங்கிள் crochet பண்ணணும். ஆல்ரெடி ஒரு சிங்கிள் crochet 5th செயினில் பண்ணியாச்சு. ஸோ 4 மோர் செயின்ஸ் நமக்கு இருக்கணும். இப்போ கவுண்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். 1 2 3 4. ஓகேவா, இது ஆல்ரெடி பண்ணியாச்சு, அதனால தான் இங்கே பெரிய கேப் கூட இருக்குது. ஸோ இது 5th செயின் இங்கே பண்ணியாச்சு. இப்போ நம்ம 4th செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணலாம். 1 2 3 4. இன்சர்ட், yarn over and pull up a loop. இப்போ எனக்கு 2 லூப்ஸ் வந்திருக்கு. yarn over and pull through 2 loops. இது என்னோட செகண்ட் சிங்கிள் crochet. இங்கே பார்த்தீங்களா, இந்த வி தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet. இது மார்க்ட்.
இது செகண்ட் சிங்கிள் crochet. இன்னும் 3 இருக்கும். 1 2 3. ஓகே, இப்போ என்னோட தேர்ட் செயின்குள்ளே போகிறேன். தேர்ட் சிங்கிள் crochet. இது என்னோட செகண்ட் சிங்கிள் crochet. இது என்னோட ஃபர்ஸ்ட். இங்கே இருக்கிறது ஸ்லிப் நாட். ஓகே, ஸ்லிப் நாட்டை நம்ம செயின் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இது என்னோட ஃபர்ஸ்ட் செயின். இன்சர்ட் பண்ணி ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரோ பண்ணியாச்சு. இப்போ நம்ம கவுண்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் 5 சிங்கிள் crochet இருக்கான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த். ஓகேவா, பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு செயின் 1 ஒரு செயின் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு புக்கோட பேஜை நம்ம எப்படி நார்மலாக டேர்ன் பண்ணுவோமோ அதே மாதிரி இதை டேர்ன் பண்ண போகிறோம். இங்கே சேம் பிளேஸில் தான் நான் திரும்ப இதை ஹோல்ட் பண்ண போகிறேன். டேர்ன் பண்ணி ஹோல்ட். இன்னொரு தடவை பார்க்கலாம். இப்படி இருக்குது. நான் லாஸ்ட்டு ஸ்டிச் முடிச்சுட்டு செயின் 1 பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுன்னா இதை டேர்ன் பண்ணும். எப்போவுமே நம்ம ஸ்டிச்சஸ் நம்மளோட லெஃப்ட் சைடு இருக்கணும் இஃப் யூஆர் அ ரைட் ஹேண்டர். ஓகே, ஸோ அதனால் நம்ம டேர்ன் பண்ணிக்கணும். டேர்ன் பண்ணிவிட்டு இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டிச் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டிச் வந்து தெரியாது, இந்த பக்கம் இருக்கும். ஸ்டிச்சஸ்லாம் டாப்பில் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போது இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet மார்க் பண்ணோம்ல. ஸோ அங்கேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 அண்ட் 5. இதுதான் நம்மளோட டேர்னிங் செயின். ஒரு டேர்னிங் செயின் பண்ணி டேர்ன் பண்ணோம்ல, இது நம்ம டேர்னிங் செயின். ஸோ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபிஃப்த் சிங்கிள் crochet இங்கேருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 அண்ட் 5. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ எப்படி பண்ணோம், பேக் லூப்குள்ளே மட்டும் இன்சர்ட் பண்ணி பண்ணோம். இங்கே அப்படி கிடையாது. நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் லூப் ரெண்டுக்கும் கீழே இன்சர்ட் பண்ணுவோம். இப்படி இன்சர்ட் பண்ணி யார்ன் ஓவர் பண்ணி, இதுதான் நம்ம செகண்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet. இதை இப்போது மார்க் பண்ணிக்கிறோம். இது என்னோட ஃப்ரண்ட் லூப் அண்ட் பேக் லூப். ஓகே, இது ரெண்டு மட்டும்தான் வரணும் ஸ்டிச் மார்க்கருக்குள்ள. ஸோ ஃப்ரண்ட் லூப் அண்ட் பேக் லூப். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ணலாம். இன்னும் எனக்கு 4 ஸ்டிச்சஸ் இருக்கும். 1 2 3 4. ஓகே, இப்போ இது என்னோட ஃபோர்த் ஸ்டிச். ஃப்ரண்ட் லூப் அண்ட் பேக் லூப். ஓகே, இன்சர்ட் பண்ணி yarn over and then pull through 2 loops. இன்னும் 3 more stitches. Insert, third single crochet and fourth. நம்ம ஆல்ரெடி இதை மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி இங்கே இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ செகண்ட் ரோ இஸ் ஆல்சோ டன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ பண்ணுறதுக்கு சேம் நம்ம ஃபர்ஸ்ட் ரோக்கு எப்படி பண்ணோம், ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சதுக்கப்புறம் செயின் 1 பண்ணோம். அதுக்கப்புறமா இப்படி டர்ன் பண்ணி ஹோல்ட் பண்ணோம். ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுதான் என்னோட செயின் 1. இதை நம்ம ஸ்கிப் பண்ணோம். எப்போவுமே இது டேர்னிங் செயின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு உள்ள ஸ்டிச்சில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கேருந்தும் நீங்கள் வந்துட்டு டபுள் செக் பண்ணிக்கலாம். 1 மார்க் பண்ணது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet. 1 2 3 4 and 5. ஓகே, ஸோ இங்கே இருக்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet. ஸோ இங்கே இன்சர்ட் பண்ணி ஓகே, இப்போ நம்ம இதை மார்க் பண்ணணும். இதை மார்க் பண்ணுறதுக்கு கீழே இருக்கும். எப்போவுமே ஒரு மார்க்கர் மேலே இருக்கும், இன்னொரு மார்க்கர் கீழே இருக்கும். எந்த மார்க்கர் கீழே இருக்கோ நம்ம அதை எடுத்து இப்போது இங்கே உள்ள ஸ்டிச்சை மார்க் பண்ணணும். ஓகேவா, மார்க் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet முடிஞ்சு இன்னும் 4 இருக்குது. 1 2 3 4.
1 2 3 4. ஓகே, இப்போது இதே ப்ராசஸ் தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம் ஃபார் ஆல் தி அதர் ரோஸ் ஆல்சோ. ஸோ செயின் 1, turn, insert your hook into the first single crochet and make one single crochet. இப்போ எது பாட்டமில் இருக்கோ அந்த ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ now I have 4 more stitches. 1 2 3 and 4. ஓகே, இதுதான் சிங்கிள் க்ரோஷே. இப்போது நெக்ஸ்ட் ரோவும் அதே மாதிரி தான் செயின் 1 பண்ணி டர்ன் பண்ணி அதுக்கப்புறமா இங்கேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஓகே, இப்போ நான் எப்படி இதை இப்போ ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க, எப்படி இதை கட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்படியே நம்ம நார்மலாக ஓகே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. செக்யூராக இருக்கணும் அது நம்ம கட் பண்ணதுக்கப்புறமும். ஸோ செயின் 1 ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இவ்வளோ டெயில் வந்துட்டு விடணும். டெயில் விட்டுட்டு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த ஹூக் இருக்கு இல்லையா, இதை எப்படி புல் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் மார்க்கர்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். திஸ் இஸ் சிங்கிள் க்ரோஷே. இப்போது